லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பார்க்குறோம். பாருங்க, சகேயு ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அவன் குள்ளனானபடினாலே ஆண்டவரை பார்க்க முடியாது. அதனால ஒரு காட்டருத்தி மரத்தில் ஏறி ஆண்டவர் இயேசு பார்க்கணும்னு சொல்லி காத்துட்ருக்கான். அப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு அந்த இடத்துல வந்தபோது அவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாந்து பார்க்குறார். பார்த்த உடனே அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் பாருங்க, சீக்கிரமா இறங்கினாலாம். சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். யாரு? ஆண்டவர் ஏசாமி என்ன பண்றாரு, வீட்டுக்கு கூட்டுட்டு போறான். அவன் போகும்போது நிறைய திரளான கூட்டம். அவங்க அந்த இடத்துல அந்த திரள் கூட்ட ஜனங்கள் பாருங்க, 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நீ சீக்கிரம் வா, உன் வீட்டில் நான் தங்க போறேன்னு சொன்னோன்னே சகேயு சந்தோஷத்தோடு அவரை கூட்டிட்டு போறான். ஆனால் அதை பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷன் ஆயிற்று அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. நல்லவனா இருந்தா பரவாயில்ல, ஒழுக்கம் உள்ளவனா இருந்தா பரவாயில்ல, நீதி செய்கிறவனா இருந்தா பரவாயில்லையே, இவன் பாவி ஆயிட்டு போயும் இவனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு போகிறாரே என்று சொல்லி எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இந்த முறுமுறுப்பின் சத்தத்தை யார் கேட்கிறாங்கன்னா, சகேயு கேட்கிறான். உடனே அவன் என்ன பண்றான் தெரியுங்களா, அந்த இடத்துல நின்று அங்க பார்க்கிறோம் 8வது வசனத்துல, சகேயு நின்று. எப்போ நின்னா அவன்? சொல்லுங்க, எப்போ நின்னா? இருக்கீங்களா? பாருங்க, அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்களே, இவன் பாவியா இருக்கிறானே, இவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாரே, இயேசு கிறிஸ்து போகிறாரே என்று முறுமுறுக்கும் போது அந்த இடத்துல அங்கேயே நின்று என்ன சொல்றான்னா, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த இடத்துல என்ன நடக்கிறத பார்க்கிறோம் நம்ம. பாருங்க, இங்க பார்க்கிறோம், அவன் நின்று அங்க முறுமுறுக்கிற ஜனங்களை பார்க்கிறான். என்ன முறுமுறுக்காங்கன்னா, பாவி ஆயிற்று இவன். உடனே அந்த நேரத்துல அவன் உணர்கிறான், தான் பாவி என்கிறதை உணர்கிறான். தான் எந்த தவறை செய்கிறேன் என்று சொல்கிறதை அவன் உணர்கிறான். உணர்ந்து அவன் யோசிக்கிறான், இந்த நிலையிலே என் வீட்டிற்கு இரட்சகரை அழைத்து சென்றால், என் வீட்டுக்கு தேவாதி தேவனை அழைத்து சென்றால் அந்த இடத்துல ஒரு பிரயோஜனமும் இருக்காது, ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது அப்படின்னு சொல்லி அது உணர்கிறவனாயிருக்கிறான். உணர்ந்து என்ன சொல்றான், தான் தவறு ஒப்புக்கொள்றான். தன் தவறு என்ன பண்றான், ஒப்புக்கொண்டு மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ முதல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டுக்கு வர, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். சொல்லல. ஏன் இப்பொழுது சொல்கிறார் என்று சொன்னால், அவன் அதை தன் குற்றத்தை உணர்ந்து மனம் திரும்பும் போது ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருடைய வீட்டிலும் தங்கணும்னு அவருக்கு ஆசை.
வாசம் பண்ணணும்னு ஆசை, இருக்கணும்னு ஆசை. நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ அவர் வாசம் பண்ணணும்னு சொல்லி விரும்பி நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளாத, அவர் விரும்பாத, அவர் வெறுக்கிற காரியங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? சொல்லுங்க, குடும்பத்துக்குள்ள இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், விட்டு விட்டுணும், உணர்ந்துடணும். இப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம், அங்க இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் பேசுறாருல, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷத்தை கூட்டு போறாங்க சகீவ். அதை கண்ட எல்லா ஜனங்களும் பாவின்னு சொல்றாங்க. ஆண்டவருக்கு பாவின்னு தெரியுமா தெரியாதா சகீவ்? அவங்க சொல்லிதான் தெரியணுமா? இல்ல, அவர் சொல்றதுக்கு முன்னாடியே தெரியும் அவன் பாவி என்று தெரியும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, பாவி என்று தெரிந்தும் என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. அந்த ஜனங்கள் சொன்ன உடனே அவன் உணரான் பாருங்க, நின்று அதே இடத்துல நின்று என்று சொன்னால் அந்த இடத்துல நின்று உடனே ஒரு உணர்வு, உடனே ஒரு மனம் திரும்புதல். அது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வீட்டிலும் தேவன் விரும்பாத காரியங்கள், ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் சத்தியமாக ரட்சிப்பு வராது. நம்ம ஒருவேளை ஜெபம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், வசனம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், சபைக்கு வரலாம், என்ன வேணா பண்ணலாம். ரட்சிப்பு எப்போ வரும்? உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது மாத்திரம்தான். இன்னைக்கு குறையில்லாத மனிதர்கள் யாருமே இல்லை, எல்லாம் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அந்த குறைவுகளை சரி செய்யும் பொழுதுதான், அந்த குறைவுகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணி விட்டு விடும்போது மாத்திரமே ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் வர முடியும், நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும், நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட வாசம் பண்ண முடியும், இருக்க முடியும். அப்பொழுது ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை. எதுல இருந்து விடுதலை? பாவம், சாபம், பலவீனம், வியாதி, போராட்டம், கண்ணீர், தனிமை, குறைகள், அவமானங்கள், தோல்விகள், இது எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை. அதுதான் ரட்சிப்பு. இப்போ ஒரு மனுஷன் தன் பாவி என்பதை, தேவன் வெறுக்கிற காரியங்கள் தன்னிடத்தில் உள்ளது என்பதை உணர்ந்து அதை விட்டு விடும் பொழுதுதான் அந்த மனித ஆத்மாவிலே, அந்த குடும்பத்திலே என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். இப்போ எல்லாமே நமக்கு தெரியுது, நாம் எந்த விதத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிறோம், பிரியமில்லாத எந்தெந்த காரியங்களை செய்யறோன்னு சொல்லி நம்ம நல்லா தெரியும். அவன் சொல்றான் பாரு, நான் இப்படி இல்லை, அந்த அநியாயமா நான் வாங்கினது நான் திருப்பி கொடுத்துட்றேன், நான் சம்பாதனை பண்ண எல்லாம் பாதி ஏழை கொடுத்துறேன், வேணாம். ஏன்னா என் வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க? ஆண்டவர் வருகிறார், ரட்சகர் வருகிறார். இன்னைக்கு உலகத்தையே ஆண்டு நடத்தி கொண்டு இருக்கிற தேவாதி தேவன் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் வருவது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? ஆண்டவர் இயேசு நம்முடைய குடும்பத்தில் இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால், மேன்மை, ஆசீர்வாதம், மகிமை, பரிசுத்தம், வெற்றி, கனம் எல்லாமே தானா வந்துடும் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன், நம்ம கூட இருக்கிற தேவன். நம்ம அவரை உணரலாம். எப்போது நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் ஒரு மனுஷன் நம்ம எதிர்க்க முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நம்மோடு கூட வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பதினால் நாம் மேன்மைப்படுத்தப்பட முடியும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டம். என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவ மக்கள் மத்தியில உணர்றதில்லை, தான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோன்னு சொல்லி உணர்றதே இல்லை. நம்ம உணரணும். முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் யார் என்று சொல்லி முதல்ல உணரணும். மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறாங்க பாவின்னு சொல்கிறாங்க,
மெதுவாக கூட்டிகிட்டு வந்துக்கலாம், பரவாயில்ல, யார் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சகிவு வந்திருக்கலாம். ஆனால் சகிவுக்கு தெரியும், இப்படியே இதே நிலைமையில ரட்சகரை கொண்டு போனால் என் வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்கிறபடியினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய மகிமையான கிரியைகள் என் வாழ்க்கையில் நடக்காது. என் வாழ்க்கையில் எந்த மாறுதலும் இருக்காது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இவந்தோ அவங்க 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 5 வருஷம்னு சொல்லி கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க. பட் மாற்றங்கள் இல்லை, தெரியுமா? அப்படியே இருக்குது. ஏன் மாற்றங்கள் இல்லை? அதை யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம உணரலாம், ஐயோ, தேவன் வெறுக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், தேவன் விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்க என்று சொன்னால் என் வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை, எனக்கு ரட்சிப்பு இல்லை. இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய மேன்மை தெரியுமா? அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு உண்டு. பூமியிலும் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் ஆசீர்வாதம். பாருங்க, லாசரு மரித்து தெய்வ தூதர்களால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். பார்த்தீங்களா? பரதேசியிலே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், பூமியிலே ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமின் குமாரனுடைய ஆசீர்வாதங்கள். அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், போய் உட்காருங்க. ஆண்டவரே, நீர் இருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில் என்ன நான் விட்டு விடணும். எல்லாருக்கும் தெரியுது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னு சொல்லி, தேவனுக்கும் தெரியும். ஒரு மனுஷன் தேவனிடத்துல சொல்லித்தான் நம்முடைய பாவமோ தேவனுக்கு பிரிய இல்லாமல் காரியம் தெரியணும்னு கிடையாது. தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், இறங்கி வான்னு சொன்னார்ல, உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன்னு சொன்னார்ல, அப்போ அவர் வீட்டுக்கு வரணும்னு சொன்னா அந்த வீட்டுக்கு மேன்மையான ஒரு காரியம் வரப்போகுது, ஆசீர்வாதம் வரப்போகுது, விடுதலை வரப்போகுது. அப்போ அவர் வெறுக்கிற காரியங்கள் அங்கே இருக்கும் என்று சொன்னால் அது தடைப்படுமே என்று சொல்லி உணர்ந்தவர்களா இன்றைக்கு தெய்வ சமூகத்தில், ஆமாம் ஆண்டவரே, நீ எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஆண்டவர் வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் என்ன குறை நமக்கு சொல்லி பாருங்க. என்ன குறை அங்கே இருக்க போகுது? நிறைவானவராயிற்று, சகல சம்பூரணத்தினாலும் நிறையப்பட்டவராயிற்று. எல்லாமே அவர்கிட்ட இருக்குதுல்ல, ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே இல்லைல்ல, எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆயிற்று. அவர் உன்னதுக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம கொடுத்து மேன்மையாக ஆசீர்வதிப்பார்ல. நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் சந்தோஷம், சமாதானம், பலம், இளைப்பாறுதல், எல்லாமே கிடைச்சிடுமே. அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நம்மோடு கூட இருக்கணும், நம்முடைய வீட்டில் ஆண்டவர் இருக்கணும். சந்தர பாலியா ஹரதுனமா. நான் சொல்கிறேன், இந்த காலவெளியில் தேவன் தாமே அப்படியாய் நம்மை உணர்த்தி இருக்கிறார். தேவன் இருக்கிற காரியங்களை எடுத்து போடலாம், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளலாம், ஆபிரகாமின் குமாரனாய் குமார்த்தியாய் மாறலாம்.